கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இரண்டாவது நாளாக அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தினார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். எல்லாம் எஸ்ஓசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருக்கேன். சில விவரங்கள் போய் தான் எஸ்ஓசி பா இது இப்ப நீங்க எதுவும் சொன்ன நான் இடத்த திருப்பி வந்து பாக்குறேன்னா லொகேஷன்ஸ் பாக்கிறதுக்கு எங்க அவர் நின்னாரு, எங்க நின்னுக்க வேண்டாம் அப்படிங்கிற பாக்கிறதுக்காக தான். ரிப்போர்ட் டுடே சப்மிட் பண்ணுமா? ஆமா, இன்னைக்கு எப்படி கொடுக்க முடியும்? இன்னும் பார்க்கணும் இல்லையா, நிறைய பண்ண விசாரிக்கணும், சாட்சிகள் விசாரிக்கணும். என்னென்ன விசாரணையில என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் இல்ல இப்பதாங்க பார்க்கவே ஆரம்பிச்சோம். இன்றும் நிறைய விசாரணை செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அதன் காரணமாக விசாரணை அறிக்கை அதன் பிறகு வெளியிடப்படும் என்று அருணா ஜெகதீசன் கூறி அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம். ரகுவரன், யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, அருணா ஜெகதீசன் என்ன கூறியிருக்கிறார்? நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த இடம். சம்பவம் நடந்ததினுடைய இரண்டு பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு போலீசாரால. இந்த இரண்டு இடங்களையும் தற்போது அருணா ஜெகதீசன் அவர்கள் பார்வையிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல அந்த நேரத்தில் எந்தெந்த கடைகள் திறந்திருந்ததுன்னு பார்த்து அந்த கடைகள் எல்லாம் போய் அவர் வந்து ஆய்வு செய்தார். அந்த கடைக்காரங்களிடம் எல்லாம் அவர் போய் அந்த பணிகளை கேட்டாரு. என்ன மாதிரி ஆணுச்சு, என்ன மாதிரி, எதனால அந்த கூட்டமானது எதனால வந்து ஏற்பட்டது, நெரிசல் எதனால ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் அவர் வந்து விசாரணை பண்ணாங்க. இந்த பகுதியில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பகுதியிலுமே தான் அனைவரும் உயிரிழந்து, இப்ப 41 பேருனா இங்க இருந்து மட்டுமே ஒரு 100கணக்கானோர் மீட்கப்பட்டாங்க. 111 பேர் மொத்தமாக மீட்கப்பட்டது. 111 பேரினுடைய சிக்கியவர்கள் எல்லாமே மீட்கப்பட்டது இந்த இடத்துல இருந்தா. அப்போ இந்த பகுதிவாசிகள் இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு. அப்போ அந்த கடைகள் எல்லாம் திறந்து இருந்தது அந்த நேரத்துல. அப்போ அந்த கடைக்காரங்க கிட்ட இந்த இடத்துல எதனால ஏற்பட்டது, எதனால இந்த பாதிப்பானது நடந்தது, எப்படிலாம் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் என்ன எதனால் மெல்ல மெல்ல கூட்டம் எப்படி, ஏன்னா 4 மணி வரை கூட்டம் குறைவாக இருந்ததாக சொல்லப்படுது. அப்போ கூட்டம் எந்த நேரத்தில் அதிகமானது, எந்த மேலெல்லாம் ஏறி இருந்தாங்க, எந்த அந்த மரம் 2 இடங்கள்ல மரம் சரிந்து விழுந்தது. அப்போ மரம் எதுவும் எப்படி விழுந்தது என்பது தொடர்பான விசாரணையும் அவங்க வந்து கேட்டதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக அவங்க பார்க்கலாம். தற்போது அருணா ஜெகதீசன் அவர்கள் சம்பவம் நடந்த போது அந்த பாதிக்கப்பட்டவர்களாக சொல்லப்பட்ட முதலாவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த மருத்துவமனை அருகே தற்போது அவருடைய விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு 1.5 வயது குழந்தையானது உயிரிழந்தது. அந்த குழந்தையினுடைய வீட்டிற்கு அருகே தற்போது விசாரணை ஆணையர் அருணா ஜெகதீசன் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். முதலாவதாக பாதிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த மருத்துவமனைக்கும் இதே பகுதியில் வேலுசாமிபுரத்திலேயே உயிரிழந்த அந்த குழந்தையின் வீட்டிற்கும் தற்போது அவர் நேரில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது நாளாக அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் விசாரணை மேற்கொண்டது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்டோம். நன்றி ரகுவரன்.